சவுதி அரேபியா தனது 50 ஆண்டுகால கஃபாலா முறையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. நாட்டில் பணிபுரியும் 1.3 கோடி இந்தியர்கள் உட்பட புலம்பெயர்ந்தோர் இதனால் பயனடைவார்கள். கஃபாலா முறை என்றால் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த கஃபாலா முறையை ஒழித்துள்ளது. இது மில்லியன் கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் உரிமைகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு தொழிலாளர் ஸ்பான்சர்ஷிப் கட்டமைப்பாகும். இந்த சீர்திருத்தம் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த சுமார் 13 மில்லியன் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு வாக்கில் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் மொத்த இந்தியர்களின் எண்ணிக்கை 2.65 மில்லியனாக இருந்தது. இதில் பெரும்பாலானவர்கள் கட்டுமானம் அல்லது பிற உடல் உழைப்பு வேலைகளில் வேலை செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1950களில் அறிமுகப்படுத்தப்பட்ட கஃபாலா கட்டமைப்பு சவுதி அரேபியாவிற்கு அதிகமாக படையெடுக்கும் தொழிலாளர்களை கட்டமைக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இது துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. கஃபாலா அமைப்பு முதன்மையாக குறைந்த ஊதியம் பெறும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பொருந்தும். குறிப்பாக வீட்டு வேலை, கட்டுமானம், துப்புரவு மற்றும் பிற உடல் உழைப்பு துறைகளில் உள்ளவர்களுக்கு பொருந்தும். கஃபாலா என்ற வார்த்தை அரபு மொழியில் இருந்து பெறப்பட்டது, அதாவது ஸ்பான்சர்ஷிப் என்பதாகும். 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற ஃபிஃபா உலக கோப்பைக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், முக்கியமாக இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகளை சேர்ந்தவர்கள், மைதானம் மற்றும் உட்கட்டமைப்பு கட்டுமானத்தின் போது மிகவும் கடுமையான வேலையின் போது உயிர்களை இழந்ததால் கஃபாலா அமைப்பு உலகளாவிய கவனத்தை ஈர்த்தது. தற்போது கஃபாலா அமைப்பின் முடிவு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் தொலைநோக்கு 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தற்போது இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் புலம்பெயர்ந்த ஊழியர்கள் தங்கள் தற்போதைய முதலாளியின் ஒப்புதல் இல்லாமலேயே தங்கள் வேலைகளை மாற்றிக்கொள்ள முடியும். தொழிலாளர்கள் தங்கள் ஸ்பான்சரின் ஒப்புதல் இல்லாமல் நாட்டை விட்டு சுதந்திரமாக வெளியேறவும் முடியும். இதனால் தொழிலாளர்களை துஷ்பிரயோகம் அல்லது சுரண்டல் நிலைமைகளில் சிக்க வைக்கும் முறை முடிவுக்கு வரும். கூடுதலாக தொழிலாளர் நீதிமன்றங்கள் மற்றும் புகார் வழிமுறைகளுக்கான அணுகல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்கள் தங்கள் மீதான விதி மீறல்களை புகாரளிக்கவும் நீதியை பெறவும் எளிதாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது.